ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையிலேயே என்னை வச்சு செஞ்சு நான் ஏமாந்து சாப்பிட்டுட்டு வந்த ஒரே ஒரு டிஷ் என்னவாக இருக்கும்னா இந்த அதாவது என்னென்னா பேபிகார்ன் கோல்டன் ஃப்ரைன்ற ஒரு இதுங்க. நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மெனு கார்டை பார்க்க இந்த பேபிகார்ன் கோல்டன் ஃப்ரைன்னு ஒன்று இருந்ததுங்க. சரி, ஏதோ வித்தியாசமாக பேபிகார்னில் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. வழக்கமாக பெப்பர் ஃப்ரை 65 அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணேங்க. என்னவோ வித்தியாசமாக கொண்டு வந்து தரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சி நான் ஆர்டர் பண்ணினேன். ஆனால் அங்கே தாங்க நான் மொக்க வாங்கினேன். வாழ்க்கையிலே நான் மறக்க மாட்டேங்க. ஒரு 5 பீஸ் தாங்க, 5 பேபிகார்ன் தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட நான் 300 ருபீஸ் பே பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வந்தேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களும் போய் ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு. அதுவும் சில நேரங்களில் பெரிய ஹோட்டல்லலாம் நம்மளை வச்சு செஞ்சு அனுப்பிடுறாங்கங்க. பேரை அட்ராக்டிவாக வச்சுட்டு நம்மளை ஏமாற்றிடுறாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. அது எப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டிஷ் இது. சோளம் வாங்கிக்கோங்க, பேபிகார்னை வாங்கிக்கோங்க, கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு அரை கப் எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், உப்பு, ஓமம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்றா பஜ்ஜி மாவை பிசைகிற மாதிரி பிசைஞ்சி ஓகேவா, அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இந்த பேபிகார்ன் கோல்டன் ஃப்ரை. வாழ்க்கையில் உண்மைக்கு நான் மறக்கவே மாட்டேங்க. என் கூட வந்தவங்கெல்லாம் இல்லை, அடப்பாவி இதையா நீ 300 கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு வேறு என்னை கழுவியெல்லாம் வேறு ஊற்றுனாங்க. ஸோ இதுலேயும் வேறு நீ என்னதான் ஏதாவது வித்தியாசமாக பேரை பார்த்தனா இப்படியா ஏமாறுவேன்னு வேறு என்னை கேட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, காசு கொடுத்துட்டோம், வாங்கி தானே சாப்பிட்டு தானே ஆகணும். அவன் அதாவது என்னது அந்த பேபிகார்னில் நல்லா ஒரு பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்கங்க. அதை தான் நான் கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆனாலும் என்ன ஒரு திருப்தினா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எதுக்கு நான் இந்த விஷயத்தை நான் இப்படி உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம பேர் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த டிஷ்ஷை வித்தியாசமாக இருக்குமோன்னுட்டு இப்படி தான் நம்மளும் ஏமாந்துடுறோம். அதுக்காக சொல்ல வரேன் நான். ஓகேவா? நான் தான் பேர் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேனே தவிர ஹோட்டல்காரங்களை குறை சொல்லி தப்பு கிடையாது. ஒன்று நான் கேட்டிருக்கணும், கோல்டன் ஃப்ரைனா என்னன்னு கேட்டிருக்கணும். நான் அதுவும் கேட்கல. கூடவே கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு, ஓமம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்குறதுனால நம்ம வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா எள்ளும் ஓமமும் இஞ்சி பூண்டும் பெருங்காயமும் இருக்கனால சீக்கிரம் ஜீரணம் ஆகிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது அந்த பேபிகார்னை அதில் விட்டு எடுக்கும்போது அந்த மசாலா கரெக்டாக அந்த பேபிகார்னில் ஒட்டணும். ஓகேவா? அந்த அளவுக்கு அதில் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. இந்த பேட்டரில் இந்த மாவில் என்ன பண்ணிக்கோங்க, பேபிகார்னை முக்கிக்கோங்க. எண்ணெயை கடாயில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் எல்லோரும் விதை பகிர்வுக்கு தந்த உங்களோட ஆதரவுக்காக ரொம்ப நன்றி. நிறைய பேர் என்னோடய சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. புது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக உங்களோட சீட்ஸை நான் கண்டிப்பாக இந்த கம்மிங் 2 வீக்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு ஆடி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அனுப்பிடுவேன். நிறைய பேர் என்கிட்ட விதைகள் கேட்டதுனால நான் என்னோடய அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக வர நாட்களில் நான் நிறைய வித்தியாசமான விதைகளை கலெக்ட் பண்ணி அடுத்த கிவ்அவேல கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கொடி உருளை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்கிட்ட கொடி உருளை அவ்வளோவா இல்லை. நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கொடி உருளை மட்டுமே தனியாகவே ஒரு கிவ்அவே கொடுக்குறேன் நான். டோன்ட் வரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டன் கிறிஸ்பி கோல்டன் பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதோட மயோனைஸும் சாஸும் வச்சு நீங்கள் பரிமாறலாம். உண்மையாகவே வீட்டில் செஞ்சு பாருங்களேன், நிறைய சாப்பிட்லாம். என்னங்க அந்த பேபிகார்ன் 40 ருபீஸ் ஆர் சம்திங் தாங்க ஒரு பாக்ஸே. வாங்கினீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்குள்ளே ஆகிற செலவை தாங்க நான் 300 சாப்பிட்டுட்டு வந்தேன். வீட்டில் நம்ம இந்த மாதிரி வாங்கி ஒரு 100 ரூபாய்க்கு போட்டோன்னா 4 பேர் 5 பேர் தாராளமாக இதை நம்ம சாப்பிடலாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்களும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹோட்டல் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன எப்படி இருக்கும்னு ரெசிபியை கேட்டுட்டு நீங்கள் தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. என்ன மாதிரி பேர் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி
கேட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு வராதீங்க. ஓகேவா? ஆனால் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்குங்க. ஓகேவா? நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சுட சுட நான் இதை சாப்பிட போகிறேன். டேக் கேர் அண்ட் பை. ஹேவ் அ நைஸ் டே.